ஹாய் ஹலோ வணக்கங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு முலாம்பழம் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்? பரத்தை வீட்டுக்கு வந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா முலாம்பழம் இருந்துச்சு. நான் அதை கிர்னி பழம்னு சொல்ல, சரி ஏதோ ஒரு பழம்னு சொல்லிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த ரெண்டில் எந்த பழங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அதனோட சதைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா வலிச்சு எடுத்துக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, வலிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டியும் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஐஸ் கட்டியும் எடுத்து வச்சு உடச்சி போட்டுட்டு, ரெண்டாவது இந்த பழத்தோட சதைப்பகுதியை உள்ளே போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும். சரியா? மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, நான் சுகர் ஆட் பண்ணவே எனக்கு வாய்க்கையும் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். நான் வந்து மத்து வச்சே என்ன செஞ்சுக்கிட்டேன், மசிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறேன் பாருங்கள், மிக்சியில் கூட என்ன செஞ்சுக்கிடலாம், நீங்கள் வந்து அதை அடித்து யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? ஃபைனலாக முலாம்பழம் ஜூஸ் வந்து என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? வெயிலுக்கு இதமாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி இது குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.